அப்படியே நின்றவாறே கண்களை மூடி பரிசுத்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு விஷயம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு பேசும், எங்களோடு பேசும் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். வார்த்தை வல்லமை உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் சூழ்நிலையை மாற்றி அமைக்க போதுமானவராக இருக்கிறார். மிகுந்த அர்ப்பணிப்போடு நம்மை ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து, பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி, என் சூழ்நிலையை நன்றாய் அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்ளுவோம். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா சம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா சம்மா, யெகோவா ஜீசஸ், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். கரங்களை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும். சத்தமாய், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அர்ப்பணிப்போடு, நீர் மாத்திரம் போதும். நம்பிக்கையோடு, ஜீசஸ், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் நாள் வாழ் முழுவதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். கரங்களை வைத்து சத்தமாய், நீர் பிதாவே. ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இம்மட்டுமாய் பரிசுத்த ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை பலமாய் வழிநடத்தி வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவாலே எல்லாம் கூடும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு விட
இந்த பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறீர்கள். சிலர் வறுமையோடு கூட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தம்மண்டை வருகிற எவரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த மாதம் 1ஆம் தேதி திருவள்ளுவர் காலனி என்ற ஒரு சபை வகுத்தாம்குப்பம் சேகரத்தில் உண்டு. அங்கே வாழுகின்ற ஜனங்கள் எல்லாரும் இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் காலாகாலத்தில் சிலரை ரட்சித்தார். ஒரு கூட்ட ஜனமாய் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கிராமத்திலே அநேக மற்ற சகோதர சகோதரிகள் உண்டு, பிற சமயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் உண்டு. அந்த 1ஆம் தேதி முதல் வாரத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையை சொல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். அதிலே சில மாதங்களாக தன்னுடைய கால்களிலே வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரி எத்தனையோ பரிகாரங்கள், எத்தனையோ தேடுதல்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அந்த ஆராதனையிலே நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுங்கள் என்ற ஒரு வார்த்தை அவருடைய காதிலே விழுந்திருக்கிறது. அவர்கள் இருந்த இடத்திலே இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் கிருபையாய் இறங்கி பல மாதங்களாக கால்களிலே காணப்பட்ட வேதனை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவருடைய விசுவாசம், அது அவருடைய விசுவாசம். அவர்கள் தன் கணவனை பார்த்து இப்படி சொன்னார்களாம், நாம கும்பிடுறதுலாம் ஒண்ணுமே இல்லை, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொன்னார்களாம். அல்லேலூயா. நான் ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து காத்திருந்து நோக்கி பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அருகாமையிலே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. வசனம் ஒருபோதும் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை ஒருபோதும் மாறாது, வசனம் ஒருபோதும் மாறாது. We have to believe unto the Lord. இயேசு ஒருவரே எனக்கு அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் குறைவை எடுத்து போட்டு உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை சங்கீதம் 5:11 நாம் வாசிக்கின்ற பொழுது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசின்னு சொல்லல, கிறிஸ்தவங்கன்னு சொல்லல, ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்புகிற யாவரும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். Whether he or she may be a Christian or non-Christian, maybe Gentiles, those who believe in Christ
அவர்களுக்கு ஆண்டவர் போதுமானவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்திலே அநேகர் அநேக விதமான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய கலாச்சாரத்தின்படி அநேகருக்கு அநேக விதமான நம்பிக்கை உண்டு. நம்ம யாருடைய நம்பிக்கையும் அண்டர் எஸ்டிமேட் நினைச்சக்கூடாது, பண்ணக்கூடாது. அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் இந்த காலகட்டத்திலே மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிற ஒரு பெரும் கூட்டத்தை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். குறிப்பாக ஆன்லைன்ல ஏமாந்து போகிற நிறைய பேர் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதுக்கு அடிப்படை என்னன்னா ஆசை. ஆசை. கடந்த வாரத்திலே உங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரு 500 ரூபாய் போட்டு இருக்கிறோம், நீங்கள் ₹1 மட்டும் என்ன செய்யுங்க, அனுப்புங்க அப்படின்னு வந்துருச்சு. ஓஹோ, நீங்க எனக்கு 500 ரூபா போட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு ₹1 அனுப்பணும் அப்படின்னு என்னுடைய அக்கௌண்ட்டே என்ன செஞ்சிடும்? காலி ஆயிரும். ஆனால் நமக்கு ஒன்றும் அக்கௌண்ட்டில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. அதனால அதை நான் டச் பண்ணலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மனிதனுடைய ஆசை அல்லது மனுஷனுடைய ஆசை இன்றைக்கு உலகத்தின் பின்னே அல்லது நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களை நம்பி ஓடுகின்ற ஒரு பெருங்கூட்டத்தை பார்க்கிறோம். நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இல்லையா? மனுஷன் பின்னாடி ஓடி போய் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உம்மை நம்புகிறவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 39:7-40 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரே என் நம்பிக்கை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறார்களோ they are blessed one, அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழியின் புஸ்தகம் 3:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நன்றாய் சோமினிட்டு ஏசப்பா தருவாரா தரமாட்டாரா அப்படின்னா, நான் முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை என்ன செய்யல, சார்ந்து கொள்ளவில்லை இல்லையா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. யார் தேடினாலும், யார் கூப்பிட்டாலும் இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார். எனவேதான் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு 1:21 நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ரோமர் 4:18 நாம் வாசிக்கின்ற போது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இப்படி சொன்னார், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆண்டவரை நம்பினான், ஆண்டவரை விசுவாசித்தான் என்பதை நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க முடியும். 1 தீமோத்தேயு 6:17 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரை நம்பணுமா? ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், உலகத்தார் மேல் அல்ல. அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். அதனால என்னுடைய நம்பிக்கை அனுதினமும் விசுவாச வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாகும் 1:7 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? தேவன் தம்மை நம்புகிறவர்களை
அறிந்திருக்கிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதை அவர் அறிந்திருக்கிறார் என்று வசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்தார். ஆபிரகாமே, நான் உனக்கு மகாபெரிய கேடகமும் அரணுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவரே, அடியேனுக்கு அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன தருவீர்? தயவு செய்து பைபிள் வாசிங்க, சரியா? நிறைய இடத்துல வேதாகமத்தை வாசிக்கிறதுனால ஜனங்கள் மனிதனுக்கு பின்னாடி என்ன செய்கிறார்கள்? மனிதன்னா பாஸ்டர், போதகர் இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு கிருபை வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பின்னாடியே என்ன செய்கிறாங்க? ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் பேசினான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை ஆண்டவர் அவனை வெளியே அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வீட்டுக்குள்ளதான் என்ன செஞ்சிருக்கிறான்? கிடந்திருக்கிறான், முடங்கி போய் கிடந்திருக்கிறான். ஒருவேளை வெளியே வர முடியாதபடிக்கு அவன் உள்ளே இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வெறுமையோடு கூட காணப்படலாம். நீ நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு குடும்பமாய் காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை வெளியளித்து வானத்தை அந்தானது பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் நீ என்ன செய், எண்ணு என்று சொன்னார். அதற்கு பின்பு ஆண்டவர் உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட பேசின பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் அதை அப்படியே என்ன செய்தானா? விசுவாசித்தான். ரோமர் 4:18 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு ஏதுவாய் காணப்படாமல் இருக்கலாம். உங்கள் சூழ்நிலை ஒருவேளை உங்களை பயமுறுத்துகின்ற ஒரு சூழ்நிலையாய் காணப்படலாம். ஐயோ இந்த நெருக்கத்திலிருந்து, ஐயோ இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, ஐயோ இந்த சரீர வேதனையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று சொல்லி நீங்கள் மிகுந்த யோசனையோடு கூட காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு சூழ்நிலை ஏதுவா இல்லை. ஆனால் சூழ்நிலை ஏதுவா இல்லை என்று அவன் அறிந்தும் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகிவிட்டது. சாராளின் கற்பம் செத்து போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலே ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. நாம் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறை 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினரை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டுமே என்றால் you have to believe unto the Lord. நீ முழு நிச்சயமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். சூழ்நிலை வித்தியாசமாய் காணப்படலாம். ஐயோ, மருத்துவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி நீங்கள் எண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் முழு நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி போட, ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளே உங்களோடு கூட வந்து உங்களை பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு யாரை கொடுத்தாரு? ஆமா, ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை என்ன செய்தார்? கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்புகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை எடுத்து போட்டு நிறைவை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வாழுகின்ற அந்த அனுபவத்திலே ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நாம் இன்னொரு பகுதியை வாசிக்கின்ற பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செம்மையானதை செய்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு ராஜா அனுதினமும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தான், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் மேடைகளை அகற்றினான். மேடைகளை அகற்றினான். நமக்கு தெரியாமலே நமக்குள்ள ஒரு பெரிய மேடை என்ன செய்யும்? இருக்கும் இல்லையா? பெருமை என்னும் மேடை என்ன செய்யலாம்? இருக்கலாம். பகை என்னும் மேடை என்ன செய்யலாம்? இருக்கலாம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இருமாப்பு என்னும் மேடை என்ன செய்யலாம்? இருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டுமே என்றால் நான் அகற்ற வேண்டிய காரியங்களை என்ன செய்யணுமா? அகற்ற வேண்டும். வேதம் சொல்கிறது, தேவன் பாவிகளுக்கு செவி கொடார். அதாவது இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தோம். நான் பாவம் செய்துக்கிட்டே ஆண்டவரை நோக்கி பார்த்தேன்னா அவர் என்னுடைய ஜெபத்திற்கு என்ன செய்ய மாட்டாரா? செவி கொடுக்க மாட்டார். மற்றவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் ஆண்டவர் உடனே இறங்கி விடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்து கொண்டும் நான் துணிகரமாய் வாழ்ந்து கொண்டு இயேசுவே என்று சொன்னால் இயேசு என்ன செய்ய மாட்டாராம்? பதில் கொடுக்க மாட்டார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய பார்வையிலே நீ செவ்வையாய் காணப்பட வேண்டுமே என்றால், ஆண்டவருடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்க வேண்டுமே என்றால் அகற்ற வேண்டிய காரியங்களை என்ன செய்யணுமாம்? அகற்ற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு தான் தெரியும் என்கிட்ட என்ன இருக்குது இல்லையா? நாகமான்கிட்ட ரொம்ப பெருமை இருந்துச்சு இல்லையா? நாகமானை பார்த்து தீர்க்கதரிசி சொன்னார், நீ யோர்தானிலே போய் மூழ்கும், ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று சொன்னான். நாகமான் என்ன சொன்னாரு? எங்கள் தேசத்தில் உள்ள ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லோ அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு சில பெண்கள் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க அப்பா வீட்டில் நான் எப்படி வாழ்ந்தேன், நான் இப்ப கஷ்டப்படுறேனே இல்லையா? வீட்டின் பெருமை. ஐயோ, நான் கண்ணீரோடு கூட காணப்படுறேனே, என்ன இவ்வளவு செல்லமா வச்சிருந்தாங்க, சில வேளையில் எனக்கு திட்டு கிடைக்கிறது, சில வேளையில் அடி கூட என்ன செஞ்சிருது? கிடைத்து விடுகிறதே, நான் இருப்பதை பார்க்கலும் அப்படின்னு சொல்ற சகோதரிகள் நிறைய பேர் உண்டு. இது எதை குறிக்கிறது என்றால் பெருமை. என்னது? பெருமை. பெருமை இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மத்தில இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டம், அற்புதம் செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனால எதெல்லாம் நான் அகற்றி விட வேண்டுமோ அதையெல்லாம் நான் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். சிலருக்கு கோபம்
ஒரு மேடையாக உட்காந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பொறாமை இருக்கும். அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இப்பதான் வாழ்க்கையை தொடங்கினாங்க, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, நாம ரொம்ப கஷ்டப்படுறாமே அப்படின்னு அடிக்கடி என்ன செய்கிறது, சொல்லிக்கொண்டே இருப்பது. இது நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிற பெருமை இல்லையா? நாகமான் சொன்னார், என் தேசத்தில் உள்ள ஆப்னாவும் பர்பாரும் நல்லதோ என்று சொன்ன மாத்திரத்திலே நாகமானுடைய ஊழியக்காரர்கள் நாகமானை பார்த்து, தீர்க்கதரிசி என்ன பெரிய காரியத்தையே சொன்னாரு, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவிருந்தானே சொன்னார், 7 தரம் முங்கிருமையா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஊழியர் நாகமானுடைய ஊழியக்காரங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அந்த வேலைக்காரர்கள் அல்லது ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, என் எஜமான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கிறோம். அப்புறம் தான் அவன் அந்த குதிரையிலிருந்து என்ன செய்யறான், இறங்குகிறான். அப்பொழுது அவன் இறங்கி என்று எழுதப்பட்டு இருக்கும். பெருமை, மனமேட்டிமை, பொறாமை, பகை, இன்னும் என்னென்ன உங்களுக்குள்ள இருக்குதோ அதையெல்லாம் விட்டு நீங்க என்ன செஞ்சிடணும், இறங்கிடணும். அதெல்லாம் விட்டு இறங்கிடணும். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு என்று உங்களை கொடுத்து விட வேண்டும். அப்பொழுது இறங்கி 7 விசை யோர்தானிலே மூழ்கினான். அவனுடைய சரீரத்திலே காணப்பட்ட குஷ்டரோகம் நீங்கி அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல ஆயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை இயேசுவுக்கே கொடுத்து விட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே இடிக்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொன்னார். ஆமென். நம்ம இருதயமாகிய பலிபீடம் எப்படி இருக்குது, இடிக்கப்பட்டு போய் இருக்குது இல்லையா? சிலருக்கு கொள்கை போராட்டம், சிலருக்கு விட்டு கொடுக்க முடியல, அதனால வீட்டில் ஓயாத சண்டை இல்லையா? சிலருக்கு தன்னை என்று ஒருவேளை ஆண்டவருக்கென்று கொடுப்பதில் தாமதங்கள். சிலர் இப்படி நினைச்சிருப்பீங்க, இயேசு எனக்கு ஒரு காரியத்தை செய்து விட்டால் நான் அதுக்கப்புறம் இயேசுவை என்ன செய்கிறேன், பின்பற்றுகிறேன் என்று நினைக்கிற நபர்கள். ஆனால் நம்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிற நம்முடைய இருதயத்தையும் நான் கர்த்தருக்கென்று பரிசுத்த பலிபீடமாய் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய காரியங்களை நாம் அகற்றுகின்ற பொழுது, நான் ஆண்டவருடைய பார்வையிலே செவ்வையான ஒரு மனிதனாய், செவ்வையான ஒரு மனுஷியாய் காணப்படுவோம். ஆமென். ஒருவேளை உலகத்தார் பார்வையில நீங்க பெரிய ஆளாய் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த எசேக்கியா ராஜா அகற்ற வேண்டிய எல்லா காரியத்தையும் அகற்றினான். இன்றைக்கு ஹீரோ வொர்ஷிப் ரொம்ப இருக்குது இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் மூலமாக அற்புதம் செய்கிறார். எப்போ செய்கிறார்னா, ஜனங்கள் ஜெபிக்கும் போது தான் பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் என்ன செய்தது, நடந்தது. ஆனா ஆண்டவரை முன்னிறுத்தாதபடிக்கு இன்றைக்கு ஊழியக்கார் பின்னாடி ஓடுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கடைசியில் என்ன ஆகுது, வஞ்சிக்கப்பட்டு ஐயோ அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி பார்க்கவில்லையோ, நீங்கள் உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகின்ற பொழுது, கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். சத்தமாலிலேயே சொல்லலாமா? ஆண்டவர், சங்கீதக்காரன் ஆண்டவரை முன்னிறுத்தி நோக்கி பார்த்த ஒரு மனிதன். தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்ன மனிதன். இவர்கள் எல்லாரும் கர்த்தரை முன்னிறுத்தி செயல்பட்டவர்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியை, விசுவாச வாழ்க்கையிலே அகற்ற வேண்டிய காரியத்தை என்ன செய்யுங்கள், அகற்றி விடுங்கள் இல்லையா? இன்றைக்கு நம்ம பெரும் நேரத்தை செலவழிக்கிறது
நம்ம தொலைக்காட்சியிலையோ அல்லது கைபேசியிலையோ ரொம்ப நேரம் செலவழிக்கிறோம். சென்ற வாரம் ஒரு சகோதரி நல்லா சொன்னாங்க, என்ன இந்த வாரம் அவங்கள காணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்படி தான் திடீர்னு வந்து எனக்கு சொல்லுவாங்க, அப்புறம் டிஸப்பியர் ஆகிடுவாங்க இல்லையா. என்ன சொன்னாங்கன்னா, இயேசு என்றென்றைக்கும் இருக்கிறார், நாம தான் என்ன செஞ்சிருந்தோம், மாறி போயிடும். இயேசு என்றென்றைக்கும் இருக்கிறார், வசனம் சொல்லுகிறது இல்லையா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்மிடத்திலே காணப்பட்டால் அதை என்ன செஞ்சிடணுமா, அகற்றி விட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இங்கே வேதத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் என்று வேதம் சொல்லுகிறது. சிலர் வேகமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க இயேசுவுக்காக. ஏன் நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை எண்ணி பாருங்களேன், எவ்வளவு வேகமா ஓடினீங்க. அபிஷேகிக்கப்பட்ட அந்த நாளை எண்ணி பாருங்களேன், எவ்வளவு ஸ்பீடா இயேசுவுக்காக நீங்கள் கடந்து சென்றீர்கள். இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டோம். ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசுவுக்காக ஓடுகின்ற அனுபவம், இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற அனுபவம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரே சார்ந்து மோசே கொடுத்த கற்பனைகளின்படி எல்லாம் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கற்பனைகள் ஒன்றும் கற்பனைகள் ஒன்றும் சொல்லித்தான் தொடங்கியா அப்படின்னு சொன்ன மாதிரி, கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும், அவைகள் பாரமானவை அல்ல. நான் கற்பனையை கை கொள்ளுகின்ற பொழுது இந்த உலகத்திலே எது சரி எது தவறு என்பதை அறிந்து இயேசுவுக்கு பின் செல்லுகிற, இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த ராஜா கற்பனைகளை கை கொண்டான். நான் தொடர்ந்து இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். சத்தமால் இல்லையே சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை உன்னை விட்டு அகற்றிவிட்டு நீ கர்த்தருக்கு பின் சென்று நடக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். ஆமென், அல்லேலூயா. ஏசப்பா உங்களோடு இருக்கணுமா? என்ன இப்ப வேண்டாயா, அப்புறம் கொஞ்சம் காலம் போய்கிட்டியா அப்படின்னு சொன்ன மாதிரி, ஏசப்பா இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா. அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். அப்படி என்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நான் நித்தமும் பரிசுத்தம் உள்ள ஒரு ஜனமாய் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த ராஜாவோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்க செல்லுகின்ற இடமெல்லாம் ஆசீர்வாதமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த ஆலயத்திலிருந்து உங்கள் வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் இருக்கின்ற இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, எசேக்கியா ராஜா எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கடைசியாக நம்ம சர்ச்சினுடைய ஒரு சிஸ்டம் என்னன்னா, we are bound by டைம் கன்செப்ஷன் இல்லையா. ஒரு ஆராதனை 8:30 எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 10:45 11 அப்படி இல்லையா. நான் சில இடத்துல 1 மணி நேரம் தான், 9 to 10:40 1.5 மணி நேரம் திருவிருந்துனா இல்லையா. ஏதோ ஒரு ரொட்டீன் லைஃப் மாதிரி என்ன செய்து போய்கிட்டே இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
இது கர்த்தருடைய நாள். 6 நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். We have to look upon the Lord. நீ ஆலயத்திற்கு வந்து இயேசுவையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த விருப்பத்தோடு கூட வந்தீங்கன்னா you never look the clock, இல்லையா? என்னடா போய்கிட்டே இருக்குத அப்படின்னு நினைச்ச மாட்டோம், யோசிக்க மாட்டோம். கொஞ்சம் நல்ல ஜோம்னிட்டு வந்தீங்கன்னா தேவ பிரசன்னத்தில் அப்படியே மூழ்கி போய் என்ன செய்வீங்க? இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. அதனால நான் இப்படி சொல்லிடுறேன், கடைசியாக பிரசங்கம் பண்ணும்போது கடைசியாகன்னு சொல்லிட்டா சிலருடைய முகத்தில் ரொம்ப மகிழ்ச்சி என்ன செய்யும்? காணப்படும். முடிக்க போகிறாங்கப்பா, அதனால் சிக்னல் வந்துருச்சு, கடைசியாகன்னு சொல்லி என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. தேவ சமூகத்தில் வந்தால் நான் தேவனோடு கூட இருக்கிறேன்ற ஒரு நிலைப்பாட்டிலே என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எப்போ முடிப்பாங்கன்னு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. சரிதானா? ஆனால் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தரோடு என்ன செய்யுங்கள்? இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், இல்லையா? நாம ஆண்டவரோடு கூட இருக்கணும். அதற்கேற்ற கர்த்தருக்கு பிரியமான செயல்பாடுகள் காணப்பட வேண்டும். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கடைசியாக நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, யோவான் எத்தனை அதிகாரம்? நான் கொஞ்சம் அப்பப்போ கேள்வி கேட்பேன், பார்த்துக்கோங்க, சரிதானா? ஆமாம், யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். அங்கே ராஜாவின் மனுஷரில் ஒருவன் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாவின் மனுஷரில் அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன். நம்ம ஸ்கூல் படித்து கடந்து வந்திருக்கிறோம் நிறைய பேர், இல்லையா? டீச்சர்ஸுக்கு ரொம்ப நெருக்கமாக சிலர் இருப்பாங்க. அவங்க வேலை என்னென்னா மற்றவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும்? இருக்கணும். டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? அவனுக்கு கிளாஸ் லீடர், ஸ்கூல் எஸ்பிஎல், ஸ்கூல் பீப்புள் லீடர், அப்படி ஒரு கிரேடெலாம் இருக்கும். டீச்சரு வகுப்பறையில் இல்லாத நேரம் யார் பேசுனா தெரியாமல் எழுதிக்கிட்டே இருந்து மெதுவாக ஒரு லிஸ்ட்டு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவான், இல்லையா? ஆமாம், அவங்களாம் யாருன்னா டீச்சர்ஸுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், இல்லையா? இந்த காலத்தில் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் நன்றாய் படிக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப டீச்சர்ஸ்க்கு நெருக்கமாக என்ன செய்வாங்க? இருப்பார்கள், இல்லையா? நன்றாய் படிக்காதவர்களையும் படிக்க வைக்கிறதுடைய அர்ப்பணிப்பு உள்ள கடமை யார் தான்? டீச்சர்ஸ் தான். சிலர் ரொம்ப நாலேஜ் இருக்கும், சிலர் ஒன்றுமே இருக்காது, மண்டையில் களிமண்ணோடு கூட வந்துட்டானப்பா அப்படின்னு சொல்கிற எல்லாம். ஆனால் அவங்களையும் படிக்க வைத்து அரசு தேர்வு எழுத வைத்து வெற்றி பெற செய்கிற அநேக டீச்சர்ஸ் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் மனுஷரில் ஒருவன். ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள ஒரு அதிகாரமுடையவன். எப்படியும் வைத்துக் கொள்ளலாம். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மனிதன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறான். எனவே அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினாலே அவனை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். மற்ற எல்லாரை காட்டிலும் நமக்கு இயேசு கிறிஸ்து நன்றாகவே தெரியும். ஆமென். தெரியாதோ? தெரியுமா? தெரியாதா? தெரியும். இவ்வளவு நாட்கள் வந்து எனக்கு இயேசுவை பற்றி தெரியாதுன்னா கஷ்டம், இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த மனிதன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவன் அவரிடத்திற்கு போனான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசுவை தேடி போனான். இயேசுதான் என் மகனுக்கு என்ன கொடுக்க முடியும்? சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவனுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது, அந்த ஒரு விசுவாசம் இருந்தது. எனவே அவன் இயேசுவின் இடத்திலே ஓடினான். நீர் என் மகனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி வேண்டிக் கொண்டான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாட்டா என்ன செய்ய மாட்டீங்க? விசுவாசிக்க மாட்டீங்க, இல்லையா? ஆனால் ஆராதனை என்றால் அதில் அடையாளமும் இருக்கணும், அற்புதமும் இருக்கணும், இல்லையா? சும்மா வந்த மாதிரியே நினைச்சக்கூடாது,
போகக்கூடாது. வெறுமையாய் வந்தால் நிரப்பப்பட்டு போக வேண்டும். எதிர்பார்ப்போடு கூட வந்தால் எதிர்பார்த்த காரியத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இயேசு மேல எவ்வளவு நம்பிக்கை பாருங்களேன். இயேசு வந்தா தான் என் பிள்ளை பிழைப்பான். இயேசு வந்தா தான் என் சரீரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். இயேசு வந்தால்தான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்து வந்தால்தான் என்னுடைய வெறுமை நீங்கி போகும். இயேசு கிறிஸ்து வந்தால்தான் நிறைவு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அவ்வளவு பெரிய நம்பிக்கை. நீர் வர வேண்டும், நீர் என்ன செய்யணும்? வர வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை துரிதப்படுத்துகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சட்டென்று சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போனான், அவனுடைய குமாரன் பிழைத்துக் கொண்டான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை நம்பினால் போதும், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. என் மகளுடைய வாழ்க்கையில பெரிய தடை காணப்படுகிறது ஐயா. திருமணத்தில் ரொம்ப நாளா காத்திருந்துட்டோம், பெரிய தடை காணப்படுகிறது ஐயா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிற சில வேளைகளில் உங்கள் பிள்ளைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். இயேசு என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில எப்பொழுது அற்புதம் செய்வார் என்று சொல்லி அடிக்கடி நீங்கள் தனிமையிலே அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பு. ஆமென், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது ஆண்டவர் உன்னுடைய சரீரத்தை புதுப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும். கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை தொடுகின்ற பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் நீங்கி போகும். ஆமென், அல்லேலூயா. இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். இந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான், ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த நம்பிக்கையோடு கூட இந்த பரிசுத்த பவுலின் ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்தீர்கள் என்பதை இயேசு நன்றாய் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. உன்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர் அறிந்திருக்கிறார். இயேசு என்னை பலப்படுத்துவார் என்று அந்த நம்பிக்கையோடு கூட நீ கடந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராயிருந்தாலும் பரவாயில்லை, யாராயிருந்தாலும் பரவாயில்லை. நீங்க கிறிஸ்தவங்களாவது இருக்கணும்னு சொல்லப்படல, நீங்க யாராகவும் இருக்கலாம். இயேசுவே என்று கூப்பிடுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண அவஸ்தையாய் கடந்த அவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு உங்களை சுகப்படுத்துகிறார். அம்மா, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை அறிந்திருக்கிறார். அவர் உன்னுடைய நிந்தையை அறிந்திருக்கிறார். அவர் உன்னுடைய அவமானத்தை அறிந்திருக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது உனக்குண்டான துக்கம், உனக்குண்டான நிந்தை, உனக்குண்டான அவமானம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 5:11, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்கள். கவலைப்படாதீங்க, முடிச்சிருந்தேன், அடுத்ததை சொல்ல முடியாது. அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரம் ஆயிரும் இல்லையா?
ஆமாம், இன்னொரு பகுதியை இன்னொரு நாள் என்ன செய்யலாம், பார்த்துக்கிடலாம். கர்த்தர் எப்பொழுது சொல்லுதாரோ அப்போ பார்த்துக்கலாம் இல்லையா? ஆமாம், அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்து இருப்பார்கள். வேதம் சொல்லுகிற அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி கடந்து செல்லுகின்ற பொழுது மெய்யாகவே மெய்யாகவே அவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, அந்நாளின் நிந்தை மாறி போய்விட்டது. அந்நாள் 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்நாளின் இருதயம் களி கூர்ந்தது, ஆண்டவரை குறித்து பாடினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமீன்.